ஸோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 4 யூடியூப்பு. ஸோ டே 4 இன்றைக்கி என்னென்னா தமிழ்நாட்டில் நாமக்கல்ல எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனும் ஒரு குமாரபாளையத்தில் ஒரு காலேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு இன்ஸ்டியூஷன்னு சொல்லலாம். சரௌண்டிங் நாமக்கல்ல ரொம்ப ஒரு ஃபேமஸான காலேஜ். ஸோ அங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது சாட்டர்டே வந்து நைட்டு வந்து எல்லாம் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு என்ன ஆயிருக்குன்னா, ஒரு மண்டே வாக்கில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா சண்டேலாம் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு இதாக இருக்குது. என்ன லைக்கு மயக்கம் வருது, லைக் வாமிட் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆயிருக்கு. ஸோ அதை உடனே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காலேஜ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பக்கத்தில் இருக்க, அதாவது காலேஜ்லேயே ஒரு மெடிக்கல் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, இது அப்படியே கண்டினியூஸ் ஆகுது. 10 20 ஆகுது, 20 40 ஆகுது, 40 80 100 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்குது. ஸோ அப் டு 400 வரைக்கும் சொல்கிறாங்க நியூஸஸில் பார்க்கும்போது. ஆனால் ஒரு சில இடத்துல 128 மெம்பர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் டெத்ஸ் வேறு நடந்திருக்கிறதா சொல்லி ரூமர்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லும் போது இது வந்து டெத்ஸ் வந்து எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா, இப்போது ஒரு காலேஜ் என்ன பண்ணணும், ஒரு நீட்டான ஒரு ஃபுட்டை தரணும், ஒரு எஜுகேஷனை தரணும், ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டை கொடுக்கறத விட்டு ஒரு காலேஜுக்கு என்ன வேலை சொல்லுங்கள். அதாவது இப்போது காலேஜ் வந்து எதுக்கு படிக்கிறான், அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து டெய்லிக்கும் வந்து படிக்கிறான், எக்ஸாம்ஸ் எழுதுகிறான். அவனுக்கு அதுலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அவனுக்கு சுற்றியும் எவ்வளோ அவங்க பேரண்ட்ஸ் ஒன்றில், ரிலேட்டிவ்ஸ் ஒன்றில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான்னா, அவனுக்கு அட்லீஸ்ட் அந்த ஃபுட்டையாவது வந்து ஒழுங்காக தரணும். இதில் என்னென்னா, பசங்க வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படலை, பொண்ணுங்க அதிகமாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது அதில் ஃபுட்டு சாப்பிட்டு எல்லாருக்குமே வந்து அஃபெக்ட் ஆகலைன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ரொம்ப வீக்காக இருக்கவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு, ஓரளவுக்கு நல்லா இருக்கவங்களுக்கு எந்த அஃபெக்ட்டும் தெரிவிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. விஷயம் என்னன்னாங்க, நம்ம ஒரு நல்ல ஃபுட்டை சாப்பிட்டாலே இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா வாமிட் எடுக்கிறது, மயக்கம் வருது, இந்த மாதிரி இருக்க ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம். ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஃபுட்ஸும் அந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தோம்னாக்க ஒரு தண்ணி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணியே வந்து ஒரு சுகாதாரம் இல்லாத தண்ணியை தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே சொல்கிறாங்க. ஒரு வாட்டரை கூட ஒரு ஹெல்த்தியான சுச்சுவேஷனில் கொடுக்க முடியாத காலேஜ்னால் அது என்னங்க சொல்லுங்கள். ஒரு வாட்டர் கூட தர முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றதும் தெரியல. ஸ்டூடெண்ட்ஸை கேட்கும் போது அதான் சொல்கிறாங்க, என்னென்னா வாட்டர் தான் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட விசாரித்து பார்க்கும்போதும் அவங்களுக்கும் வந்து டெத்ஸ் எல்லாம் எதுவும் நடக்கலை, அதெல்லாம் வெறும் ரூமர்ஸு அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் மயக்கம், வாமிட் வந்தது எல்லாமே அஃபிஷியலாக நியூஸஸ்லேயே வந்துருச்சு, எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லேயுமே போட்டுட்ருக்காங்க அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறான்னா அவன் ஏகப்பட்ட கஷ்டத்துலேருந்து படிப்பாங்க. ஏன்னா அவன் ஒரு போர் பேக்ரவுண்டு, ஏன்னா எஜுகேஷன் லோன் போட்டு படிப்பான், வட்டிக்கு வாங்க படிப்பு வைக்கிறப்ப ஒரு மனநிலைமையில் இருப்பாங்க. இதில் அந்த பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ சங்கடம்னு நினச்சி பாருங்கள், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ சங்கடம், அந்த காலேஜுக்கு எவ்வளோ ஒரு பேட் நேமாக தான் வந்து ஒரு க்ரியேட்டாக இருக்கும். அவங்க என்னங்க இந்த ஒரு விஷயத்த அப்படியே மூடி மறைச்சிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு வேறு சுச்சுவேஷனை தாண்டி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் தேவை அட்மிஷன் ஃபீஸு இந்த மாதிரி. என்னென்னா, இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு காலேஜ் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபீஸ் கட்டலைன்னா அந்த ஸ்டூடெண்ட்குள்ளே அந்த டைம்குள்ளார அதை ஃபோர்ஸ் பண்ணி எப்படியாவது பண்ணி எதையாவது பண்ணி ஒரு ஃபீஸை வாங்கிடுற ஒரு காலேஜ். நான் ஈவன் நாட் அ எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தமிழ்நாட்டில் எல்லா காலேஜஸுமே அப்படி தான். ஒரு ஃபீஸை இந்த டைம்குள்ளார சொல்லி வாங்குறவங்க ஒரு ஃபுட்டை கூட ஒழுங்காக ப்ரொவைட் பண்ண முடியாதுன்னா அப்படி என்னங்க சொல்லுங்கள். இப்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன். அவன் ஃபீஸை பே பண்ணி படித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணி அவன் ப்ளேஸ் ஆகிறதுக்குள்ளார அவன் எவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் ஒரு ஃபுட்டையே ஒழுங்காக தர முடியல அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிருக்குன்னா என்னென்னு நீங்களே சொல்லுங்கள். அதில் என்னென்னா, இப்போது ஸ்டூடெண்ட்டு இப்போ ஒரு காலேஜுக்கு வரான்னா வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பான். படிக்கணும், திரும்ப எந்திரிச்சு காலேஜ் போகணும். அவன் மறுநாள் என்ன இப்படி நடக்கும்னு நினச்சாங்க வராங்க.
ஸோ அதனால் என்னென்னா ஒரு காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதும் இல்லாமல் அவங்களோட ஃபுட்டை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப அதுதான் அவனுக்கு நிறைய உத்வேகத்தை தரும், அவனால் நிறைய நல்லா படிக்க முடியும். ஸோ அதை தான் நாங்களும் இங்கே சொல்கிறோம். ஒரு இதில் என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட்டு டைரெக்டாக இன்வால்வ் ஆகி என்ன நடந்திருக்கு அப்படின்றத விசாரிக்கணும். இதுக்கு ஒரு கமிஷன் மாதிரி அமைச்சு இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு விசாரிக்கணும். ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஆயிருக்கு, மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதும் தீர விசாரிக்கணும். இதில் வந்து டெத்ஸ் எல்லாமே வெறும் ரூமர்ஸாக தான் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் மயக்கம், வாமிட் இது எல்லாமே அஃபிஷியலாக சொல்கிறாங்க. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு பார்க்கும்போதும் அதான் சொல்கிறாங்க, இப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதாவது வந்த நியூஸ் வந்த ஸ்டார்டிங்கில் எல்லாரும் டெத்து அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் கிளப்புனாங்க. ஆக்சுவலாக நாங்களுமே அப்படி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை, டெத்ஸ் இது வரைக்கும் எதுவும் நடக்கல. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்டியே போயிட்டு அங்கே ஒரு எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க. அங்கே இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்தோம்னாக்க, ஏன்னா பாதிக்கப்பட்டது பசங்களும் இருக்காங்க, பொண்ணுங்களும் இருக்காங்க. அந்த பசங்க ஸ்டூடெண்ட் கமிட்டி போயிட்டு என்ன இருக்கா ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எந்த டெத்ஸும் வந்து எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருது. ஸோ இதில் என்ன பண்ணுன்னா அந்த காலேஜ் வந்து ஒழுங்கான ஒரு ஃபுட்டையும் அதுக்குண்டான ஒரு சுச்சுவேஷனையும் க்ரியேட் பண்ணி கொடுக்கறது தான் அந்த காலேஜுக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதை ஒரு அடுத்த வரக்கூடிய மாணவர் சேர்க்கைக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஃபுட்டை வந்து ஒழுங்காக ப்ரொவைட் பண்ணி இதில் வந்து கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகி என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குது ஸோ நல்லா விசாரித்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ இதுதான். ஸோ தேங்க்யூ.